Hey guys, welcome to our channel Stylish Tamizhachi. Durga Pooja Navratri la romba kitta neringitte varudhu. So ipo vandu oru superana oru festive makeup look pannalaanu nenichen. Inda lilac monotone makeup look pannirken. So lilac saree one kattirken. Aduketha mari monotone lipstick adhe color eyeshadow pannirken. So kandipa unga ellarukku pidikum nenikiren. So kammiyana products la use pannirken. Romba nariyala use pannala. நீங்க இதுதான் first time in channel பாக்குறீங்கன்னா இதே மாதிரி நிறைய மேக்கப் வீடியோஸ் ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா subscribe to our channel Stylish Tamizhachi and tap the bell icon. நான் ஃபர்ஸ்ட் குட் வைப்ஸோட சீரம்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இது வந்து விட்டமின் B3 விட்டமின் B12 சீரம். இது ஸ்கின் க்ளோ சீரம். இது ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. இதை பற்றி சீக்கிரமாக என் சேனலில் ரிவ்யூ வரும். ஸோ பாருங்கள். நான் இது வந்து ஃபேஸில் ஃபர்ஸ்ட் ப்ரைமர் ஆயில் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். நான் மாய்ஸ்சரைசர் எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது ப்ரைமராகவும் எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடுறேன். உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் மாய்ஸ்சரைசர் கூட யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. இப்போ வாடி ஹெர்பல் ஸ்லிப் பாம் எடுத்து என்னோடய வாய்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் ஹாரிபிளாக இருக்குது, கொஞ்சம் புட்டப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ நான் வீடியோ கண்டிப்பாக எடுத்தாகணும் இப்போது. அண்ட் இப்போ நான் எல்லைகள் ப்ரோ கன்சிலர் எடுத்து இன் ஷேட் ஆரஞ்ச் என்னோடய பிக்மெண்டட் ஏரியாஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது ரொம்ப நேரத்துக்கும் இருக்கும். இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் சீக்கிரம் கலைஞ்சு போகாது உங்களுக்கு. ஸோ எங்கெல்லாம் எனக்கு வேணுமோ நான் அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். இன்றைக்கி ஐஷேடோக்கும் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணல, அதே மாதிரி பேஸ் மேக்கப்புக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ எல்லோரும் ஈஸியாக பண்ணலாம் இதை. ஸோ அது நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டும் போது இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன், பட் நான் டைம் எடுத்து தான் பிளெண்ட் பண்ணேன். இப்போ டாஸ்லர் நான் லூஸ் பவுடர் இன் ஷேட் காஃபி எடுத்து நான் எங்கெல்லாம் கலர் கரெக்ட் பண்ணணும் அங்கெல்லாம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அது ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் எனக்கு. இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா அந்த ஸ்டெப் நீங்கள் பண்ண வேணாம். இப்போ வெட் அண்ட் வால் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் மோக்கா எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்ட்ரீக் மோஷனில். ஸோ இது வந்து ஒரு நல்ல மேட் ஃபவுண்டேஷன். உங்களுக்கு இது மாதிரி ஃபெஸ்டிவ் சீசனில் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப்ஸ்க்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் ஃபெஸ்டிவ் சீசனில் ஃபோட்டோகிராஃப் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா. ஸோ அதையும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளூம் ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். பிளெண்டிங்க்கு ப்ளீஸ் டைம் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு பிளெண்டிங்கெல்லாம் ரியல் டைமில் காட்ட முடியாது, ஏன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன். பட் நீங்கள் எவ்வளோ நல்லா பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லா உங்கள் மேக்கப் லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ என் நெக்லையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அதே ஷேடை இல்லை தனித்தனியாக தெரியும். இப்போ ஃபிட்மி ஃபவுண்டேஷன் எடுத்து நான் இதை வந்து இந்த மோகா ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் ஆரஞ்ச் கலரில் இருக்குது என் ஸ்கின்க்கு. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஃபிட்மி 330 எடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம 3 ப்ராடக்ட்ஸ் தான் பேஸ்க்கு யூஸ் பண்ணோம். கலர் கரெக்ட் பண்ணோம், அப்புறமா ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணோம், அப்புறம் ஹைலைட்டிங் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதையும் அப்ளை பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நல்லா இந்த ஹைலைட்டிங் ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லா இருக்குங்க பேஸ். ஸோ இல்லைனா அது தனியாக தெரியும். நீங்கள் ப்ரீவியஸாக போட்ட ஃபவுண்டேஷனோட இது நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பிளெண்டிங்க்கு டைம் எடுத்துக்கோங்க. நான் அண்டர்ஐஸ்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது அதே டாஸ்லர் லூஸ் பவுடர் எடுத்து என்னோடய ஃபேஸில் டீ ஜோன் அண்டர் ஏரியா இதெல்லாம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் என்னோடய ஃபவுண்டேஷன் மூவ் ஆகாது. என்னோடய நோஸ்லலாம் எனக்கு நிறைய ஸ்வெட் ஆகும், நோஸ் ஃபோர்ஹெட்லலாம். ஸோ அங்கெல்லாம் நிறைய பவுட்ரு போட்டு செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நார்மல் ஸ்கின் இல்லை ட்ரை ஸ்கின்னால் நீங்கள் இவ்வளோ பவுட்ரு போட வேணாம். பட் எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும் இந்த ஏரியாஸ்லலாம். அதனால் இப்போ ஒரு பெரிய ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ் எடுத்து நான் ஓவராலாக எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணி எடுத்துடுறேன். எனக்கு எக்ஸ்ட்ராஸ்லாம் வேணாம். அதனால் இப்போ ஏடிஎஸ் ஜெல் ஐலைனர் எடுத்து என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரோக்கிங் மோஷனில் அப்ளை பண்ணுறேன். இதுதான் ஜெல் ஐலைனர். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள், அப்புறம் போக போக இன்டென்ஸாக அப்ளை பண்ணிக்கலாம். 2 ஐப்ரோஸையும் நான் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன் இதே மாதிரி. இப்போ இந்த டார்க் வயலட் ஷேட், இந்த கிளிட்டரி ஷேட் எடுத்து ஷிம்மர் மாதிரி இருக்குது. ஸோ இதை எடுத்து ஐலட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். நீங்கள் இது மாதிரி கலர் சாரீ கட்டும் போது நீங்கள் மேக்கப்பும் அதே மாதிரி லிப்ஸ் ஐஷேடோலாம் அதே மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அதே கலர் லைலக் ஐஷேடோ எடுத்து லைலக் இல்லாமல் வயலட் ஐஷேடோ எடுத்து என் லிட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் என் லிட் ஃபுல்லாக ரேண்டமாக அப்ளை பண்ணுறேன். ரொம்ப ப்ரிசைஸாக கூட அப்ளை பண்ணல. இப்போ இந்த பர்ன்ட் ரெட் ஷேட் ஃப்ரம்
வெட் அண்ட் வைல்ட் ரோஸ் இந்த ஏர் பேலட் எடுத்து ஸோ என்னோடய க்ரீஸில் வந்து ட்ரான்சிஷன் கலர் மாதிரி அப்ளை பண்ணுறேன். அந்த கண்ணு ஒரு மாதிரி இந்த குழி விழுதில் அங்கே. ஸோ அப்படி அப்ளை பண்ணால் தான் வந்து உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக இருக்கும், இல்லைனா ஹார்ஷாக இருக்கும் ஐஷேடோ. ஸோ அப்ளை பண்ணி அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஐஷேடோ பற்றி எந்த கலர் எங்கே அப்ளை பண்ணணும், எந்த டூல்ஸ் அப்ளை பண்ணணும், இது மாதிரி டவுட்லாம் இருந்தால் நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள். நான் ஐஷேடோக்குன்னு டெடிக்கேட்டடாக தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த ஐஸ்லையும் அதே மாதிரி அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஷாம்பனி ஷேட் இருக்குல்ல, இதை எடுத்து என்னோடய இன்னர் கார்னரில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஐஸ் வந்து பிரைட்டாக இருக்கும். இப்போது அதே ஏடிஎஸ் ஜெல்லில் பிளாக் எடுத்து ஒரு விங் லைனர் மாதிரி வரைய போகிறேன். கொஞ்சம் ஹெவியாகவே வரைஞ்சிக்கிறேன், ஏன்னா இது ஒரு ஃபெஸ்டிவ் லுக், அதனால். ஸோ டைம் எடுத்து பண்ணுங்கள் விங் லைனர். நீங்கள் பண்ண உங்களுக்கே வந்துடும் விங் லைனர். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக பழகிடும். இப்போ லாஷ் சென்சேஷன் மஸ்காரா ஃப்ரம் Maybelline எடுத்து என் லேஷஸை நான் கீழேருந்து கோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியுது நான் எப்படி என்னோடய ஐப்ரோஸை பிடிச்சி கோட் பண்ணுறேன்னு. அப்படி பண்ணிங்கன்னா கீழேருந்து கோட் பண்ண முடியும். இப்போ அதே வாலெட் ஐஷேடோ எடுத்து என்னோடய லோயர் லேஷ்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்க்க வந்து ஐஸ் நல்லாயிருக்கும். 2 ஐஸ்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃபால்ஸீஸ் அப்ளை பண்ண போகிறேன் நான், இந்த லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கினது. இப்போது இதே ஐஷேடோ பேலட்டில் இருக்க அந்த பர்கண்டி ஷேட் எடுத்து என்னோடய ப்ளஷ் மாதிரி அப்ளை பண்ண போகிறேன். என் ப்ளஷ் பேலட்டை காணும், ஸோ எங்கன்னு தெரியல, அதனால நான் இதில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ எனக்கு வந்து ப்ளஷ்ஷே வந்து நான் வந்து கான்டர் மாதிரி அப்ளை பண்ண போகிறேன், லைக் கொஞ்சம் ஹெவியாக அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் எல்லா லுக்குக்கும் கான்டர் பண்ணலாம் அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா கான்டர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் Maybelline மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் எடுத்து என்னோடய ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த சீக்ஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு ஹைலைட்டும் ப்ளஷ்ஷும் தான் கொஞ்சம் நல்லா தெரியணும், எனக்கு கான்டர் வேணாம், அதனால இந்த ஸ்டெப்பை பண்ணுறேன். ஸோ நல்லா ஹெவியாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அண்ட் தென் பார்க்கவும் நல்லாயிருக்கும். என்னோடய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் ஸ்டெப், கியூபிட் போ, அப்புறம் என் சின் இங்கேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு சின்னில் இருக்கிறத கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஹிலரி ரோடா லிப்ஸ்டிக் இன் ஷேட் 16. இது என்னன்னு தெரியல, நான் ரீசெண்டாக ஏதோ ஷாப்பிங் போகும்போது வாங்கினேன் இது. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த லிப்ஸ்டிக் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஐ ஆம்ஸ்டர்டாம் லிப்ஸ்டிக் இன் ஷேட் பேஷனல் 11, ஒரு மாதிரி டார்க் பர்பிள் லிப்ஸ்டிக் இது, அதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதை அப்ளை பண்ணிட்டு திருப்பியும் அதே ஹிலரி ரோடா லிப்ஸ்டிக் எடுத்து திருப்பி அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிச்ச கலர் வரைக்கும் நான் இது மாதிரி லிப்ஸ்டிக்கை மிக்ஸ் பண்ணி போட்டு கொண்டு வருவேன். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி பிடிச்சிருந்தா நீங்களும் பண்ணலாம். ஸோ அதே இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப நிறைய ப்ராடக்ட்ஸ்களில். ஸோ எல்லாருமே ஈஸியாக பண்ணலாம். கண்டிப்பாக இந்த துர்கா பூஜாக்கு கண்டிப்பாக இந்த மேக்கப் லுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். Share and subscribe to our channel. Stay tuned guys. Bye bye.